உக்கிரகாளியா இருக்கிற கங்கோலிஹாட் ஹாத் காளிகா சக்தி பீடத்தை தரிசனம் பண்ணினோம். உக்கிரகாளியா இருந்த மா காளிகாவை ஆதிசங்கரர் சாந்தப்படுத்தி இந்த கோவிலை அமைச்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த கோவிலை சுத்தி பல நூறு வருஷமா இருக்கிற தேவதாரு மரங்கள் கோவிலுக்கு ஒரு அருமையான அட்மாஸ்பியர் தருது. இப்போ நம்ம ராணுவத்தோட குமாவோன் படைப்பிரிவினர் தான் இந்த கோவிலை கட்டி பராமரிக்கிறாங்க. காளி தேவியை கும்பிட்டுட்டு அங்கிருந்த மணிகளை ஒலிக்க வைத்து பார்த்து சந்தோஷமா ரூமுக்கு கிளம்பினோம். இந்த பகுதி மக்கள் தங்களோட வேண்டுதல் நிறைவேறினா இங்க வந்து மணிகளை கட்டி நேர்த்திக்கடன் செலுத்துறாங்க. அடுத்த நாள் புறப்பட்டு ஜாகேஸ்வர் போனோம். ஜாகேஸ்வர் கோவில் பாருங்க, 3000 வருஷத்துக்கு மேல பழமையான கோவில். ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரம் சொல்ற நாகேஸ்வர ஜோதிர்லிங்கமா இந்த கோவிலையும் கருதுறாங்க. சுத்திலும் இருக்கிற தேவதாரு மரங்களுக்கு மத்தியில ரம்யமா அமைஞ்சிருக்கு ஜாகேஸ்வர் கோவில். இந்த கோவில்ல ஜாகேஸ்வர், மிருத்யுஞ்சேஸ்வர், புஷ்டிமாதா அருள் பாலிக்கிறாங்க. 108 கோவில்களின் தொகுப்பா இந்த கோவில் இருக்கு. அப்புறம் சிவபார்வதி சொரூபமா 600 வருஷத்துக்கும் மேல பழமையான தேவதாரு மரங்களும் இருக்கு.